ஹாய் ஒருவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு 90க்கு 90 எடுக்கலாம், நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். ஆனால் 1 மார்க் வந்து புக் பேக் வந்து 17லேருந்து 18 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக கேட்டால் 16 ஆர் 15. ஸோ அதனால் 5 மார்க் கம்மி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கம்பல்சரி சொல்ல முடியல, எப்படி வேணாலும் வரும். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டாங்க, பேசிக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் 85+ன்னு போட்டேன். மித்தபடி எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க்கும் நம்ம சொன்னது வந்துடும். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். சரிங்க சார், 11th படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, நிறைய கொஷின் இருக்கும் போல். ஆமாம், நிறைய கொஷின் தான் இருக்குது. ஸோ நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த கடைசியில் நான் சொல்கிறேன் என்னென்ன சாப்டர்ஸில் 2 மார்க் 3 மார்க்ஸ் நல்லா படித்தா ஓரளவு 4 2 மார்க் 4 3 மார்க் அது கரெக்டாக போடலாம் அப்படின்ட்டு. 5 மார்க் வந்து ஒரு 7 எழுதுகிற மாதிரி நான் வீடியோ போட்டாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 5 மார்க் வீடியோ தரேன். யாரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குங்களோ ஃபஸ்ட்டு 5 மார்க் படிங்க, உங்களுக்கு அந்த கிராஷ் சீரீஸில் வரும், அதையாவது போடுங்க. அப்போ அந்த 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் படிங்க. ஏன்னா சாப்டர் வாரியாக போக முடியும்னா அப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த 5 மார்க்ஸு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் எந்த எக்ஸசைஸை கணக்கச்சிதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்கயா. அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 11th மேக்ஸ் 2 மார்க் 3 மார்க். ஸோ 1.1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்கு தனியாக 3 மார்க் தனியாக ஒரு சில எக்ஸசைஸ் ஒரு சில சாப்டர்ஸ் மட்டும் தந்துருப்பாங்க. ஏன்னா அந்த சாப்டரில் உங்களுக்கு பிரித்து காமிச்சா ஈஸியாக இருக்கணும். மீதி இருக்க சாப்டர்ஸ் நான் சொல்கிறேன், வீக்காக இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப முடியல அப்படின்னா சில சாப்டர்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? நல்லா படிக்கக்கூடிய எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். 1 2 5 எக்ஸாம்பிள் 1.1 1.8 1.9 இதெல்லாம் 2 மார்க். 3 மார்க்கில் 4 6 7 8 9 எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 1.3ல் எக்ஸைஸ் சம்மில் ஒரு 8 சம் இருக்கும். எக்ஸாம்பிளில் 1.16 1.18 1.17 1.20 23 24 25 இது எல்லாமே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ஏறக்குறைய 2 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு சாப்டரில். ஸோ இதை மட்டும் படித்தா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் 2, இது கொஞ்சம் பெரிய சாப்டராக இருந்தாலும் பட் ஈஸி. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். 2 மார்க் வந்து பாருங்கள், 2.1ல் 2 சம்மு, 2.2லையும் 3 சம்மு, 2.4ல் 8 9 2.6ல் 1 4 எக்ஸாம்பிள் 2.20 2.23 2.11லையும் 3 சம்மு, 2.12ல் ஒரே ஒரு சம்மு, எக்ஸாம்பிளில் 3 சம்மு, அவ்வளோதான். ஸோ ஆக மொத்தமாக ஒரு 12 13 சம்ஸ் தான் இருக்கும். 3 மார்க் பாருங்கள், எக்ஸைஸ் 2.2 4 6 எக்ஸாம்பிள் 2.3 2.2 2.5 சால்வு தான், ஈஸி தான். 2.3ல் தேர்டு 1, எக்ஸைஸ் 2.4ல் 1 3 5 10 எக்ஸாம்பிள் 2.10 2.11 2.12 14 15 16 18 2.21லாம் வேறு எக்ஸைஸ். 2.9ல் 1 2 5 4 சம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில். 2.11 ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிம்பிளிஃபைல கட்டாயமாக ஒரு சம் வரும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக கூட எழுதலாம், 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேயே எழுதலாம். ஸோ 2.11 நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரா ஈஸி. 2.12ல் 11 12 மட்டும், அதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும் அல்ஜிப்ராலையும். அதே மாதிரி சாப்டர் 3 வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு பாருங்கள், நான் ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 3.3ல் 2 1 அவ்வளோதான். 3.4ல் 9 3 4 11 12 13 19 20 22 23 25 இது மட்டும் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.17 எக்ஸைஸ் 3.2ல் 3லேருந்து 11 வரைக்கும் ரொம்ப ஈஸி. பேசிக் கான்செப்ட் S=R θ வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேடியஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆங்கிளில் கண்டுபிடிக்கிறது. எக்ஸைஸ் 3.5லேயும் ஒரு 3 சம், அவ்வளோதான். கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், இதில் வந்தால் வரட்டும், ட்ரை பண்ணுங்கள். சாப்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்கிப் பண்ணாங்க. சாப்டர் 1 2 4ல் யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. 4.1ல் ஃபேக்டோரியல் கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஃபேக்டோரியலில் இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிளோட சேர்த்து. 3 மார்க்கில் 4.2 4.3 2 மார்க் 3 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியணும், சரிங்களா? அண்டு பி கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது, பி கொடுத்து என் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸைஸில் ஒரு 7 சம் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள்லேயும் ஒரு 4 சம் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் 2 சம்ஸ் தான். 3 மார்க்கில் 4.3லேயும் அப்படி தான். உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் 1 2 4.44 4.46 4.47 3 மார்க்கில் எல்லாம் ப்ரூஃபு. ஸோ காம்பினேட்ரிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். இதில் வந்து அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது, இது அடிக்கடி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 4.48 49 50யும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 பாருங்கள். 5.1ல் 4 5 6 7 எக்ஸாம்பிள் 5. சாப்டர் 5ம் ஈஸி தான். சாப்டர் 5ல் 5.1 வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ரொம்ப முடியாதுங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க இது பார்த்துக்கோங்க. 5.2ல் கட்டாயமாக எல்லாருமே நல்லா படிக்கணும். 1 2 5 6 7 5.12 5.14. ஸோ 5.3ல் ஒரே ஒரு சம் தான் சொல்லியிருக்கேன், எனக்காக படிங்க. ஏன்னா அது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போட்டு 8 8 6 6 அது வரும். 5.4ல் ஃபஸ்ட்டில் 2 சப்டிவிஷன், ரெண்டாவது 5 இதுவும் படிக்கணும், சரிங்களா? இது 2 ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 6th ஃபஸ்ட் 1 7th 1 எக்ஸாம்பிள் இந்த 3 பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ சாப்டர் 5 ஈஸியாக தான் இருக்கும். சாப்டர் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் முடியலையோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? 6.1ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 6.2லையும் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் பேசிக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே 11th ஸ்டாண்டர்டோட பேசிக் தான். 6.3லேருந்து 1, 7, 8, 11, 12, 13, 17. 6.4ல் 1, 2, 3, 7, 8, 9. ஒரு வேளை படிக்க முடியலன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒருவேளை ட்ரை பண்ணுறீங்கன்னா 6.4 மட்டும் பாருங்கள். பட் நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே பாருங்கள். இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸு 6 சாப்டர் பார்த்துக்கோங்க. 3 எக்ஸாம்பிள். ஆனால் சாப்டர் 7ம் சாப்டர் 8ம் யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? சாப்டர் 7ல் 7.1ல் இதெல்லாம் 2 மார்க், ரொம்ப பேசிக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மாதிரி. 7.2ல் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க தெரியணும். 16, 17 எக்ஸாம்பிள் 7.16, 7.17, 18, 21 3 மார்க் பாருங்கள். இதில் 7.4ல் எல்லாமே படிச்சிருங்க. ரொம்ப ஈஸி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அந்த லாஸ்ட் 2 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸில். அதுக்கப்புறம் ப்ரூஃப் தானே, இன்டூ பண்ணால் ஈஸி. அப்படி தான் இருக்கும். 7.1லையும் பேசிக் சம்ஸ் தான். ஸ்கியூ லைன்ஸ், ஸ்கியூ மேட்ரிக்ஸு 4, 5, 7 எல்லாம் ப்ரூஃப் சம்ஸு. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 7.9. 7.2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வேண்டாம். டிட்டர்மெண்ட் எடுத்த ஆன்சர் 7.2ல். நான் இங்கே 7.2ல் இங்கேயும் டிட்டர்மெண்ட் எடுத்த ஆன்சர். டிட்டர்மெண்ட்லேயே அந்த கோஆப்ரேட்டர் மைனர்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். சரிங்களா? அந்த சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 8-10 சம் தான் இருக்கும். அது போட்டுருங்க. ஸோ மேட்ரிக்ஸுக்கு தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எதையுமே விட்டுறாதீங்க. 8th சாப்டரும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி கொடுத்துட்டேன் நிறையா. ஸோ இதுலேயுமே ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். சாப்டர் 7லேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். ஸோ சாப்டர் 8 பாருங்கள். 2 மார்க்கில் கம்மி. 8.1, 8.10. 8.2ல் பேசிக் டைரக்ஷன் கொசைன், டைரக்ஷன் ரேஷியோ அதுதான் கொடுத்துருக்குறேன். 16வது சம்மும் பார்த்துக்கோங்க. 8.3ல் டாட் எடுக்க தெரியுமா, A.B கண்டுபிடிக்க தெரியுமா, அவ்வளோதான். அதிலே பர்பண்டிகுலர் பேரலல். ஸோ அந்த மாதிரி சம் 2, 4, 12, 13 எக்ஸாம்பிள் 8.12, 8.13. 8.4ல் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க தெரியுமா, அதுதான் 1 to 8.20 எக்ஸாம்பிள் 2 மார்க் முடிஞ்சு. 3 மார்க் வந்து 8.1, 9, 11 அது ஈஸி தான். 8.2ல் 8, 13, 17, 8.7, 8.8 கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 8.3, 8.4 தான் நிறையா இருக்குது. 8.3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 சம் கொடுத்துருக்குறேன். எக்ஸாம்பிள் 8.14, 15, 18, 19 கிராஸ் டாட் ப்ராடக்ட் எடுக்க தெரியணும். டாட் ப்ராடக்ட்டில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆர்த்தோகோனல், பேரலல், பர்பண்டிகுலர் ரொம்ப ஈஸி. ப்ரூஃப் சம்ஸ் எதாவது இருந்தால் பார்த்துக்கோங்க. 8.4ல் இப்படி தான் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நிறைய ப்ரூஃப் இருக்குது. எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8.21லேருந்து 8.26 வரைக்கும் எல்லாமே எக்ஸசைஸில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த கடைசி 7, 8, 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 அப்படியே கண்ணோட்டமாக பார்த்துக்கோங்க. பட் 7, 8, 10 கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதில் லாஸ்ட் சம் 10வது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இந்த சாப்டர் 7, 8 எப்படி சொல்லணும், 10th சாப்டர் விடக்கூடாது. ஏன்னா 10th சாப்டர் 12க்கு ரொம்ப முக்கியம். 10th சாப்டர் தெரியாமல் 12ல் செகண்ட் வால்யூமே படிக்க முடியாது. அப்போ 10th சாப்டர் நிறைய இருக்குது சார். ஒன்றுமே கிடையாது. 10.1 பேசிக் டிஃப்ரென்ஷியல். நான் டிஃப்ரென்ஷியல் கிளாஸ் போடலான்ட்டு இருக்கேன், போட்டுறேன். ஸோ பேசிக் டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா தெரிஞ்ச போட்டுடலாம். இந்த கணக்கில் பார்த்துக்கோங்க. ஒரு 10-12 சம் இருக்குது. எக்ஸாம்பிளில் 10.7லையும் 5 சப்டிவிஷன் இருக்கும். போட்டு பாருங்கள். கட்டாயமாக இதுலேருந்து சப்டிவிஷன் போட்டு கூட 3 மார்க்கில் கேட்பாங்க. ஈஸியாக இருக்கும். 10.3 செயின் ரூலு பழகுங்க. இது பழகிறதுக்கு தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இதுலேருந்தும் சம் வரும். இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு 15 சம் இருக்கும். எக்ஸாம்பிள் 10.10, 10.12, 10.14, 10.15, 10.16 எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. இதுலேயே 5 மார்க்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. 10.4 பாருங்கள். 4, 6, 11, 13, 14, 19, 23 அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சம்ஸில் இதில் கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஸோ அதனால் இப்போ எவ்வளோ சம் இருக்கும், 6, 9, 12 சம் இருக்குது. ஸோ இந்த 12 சம்மையும் நல்லா படிச்சிருங்க எக்ஸாம்பிளில். ஓகே ரைட். ஸோ அப்போ 10th சாப்டர் பொறுத்துக்கு டிஃப்ரென்ஷியல் பேசிக்கு செயின் ரூல் தெரிஞ்சால் போதும். 10.4ல் செயின் ரூலும் பேசிக்கும் தெரிஞ்சாலே இது போட்டுடலாம். ஸோ 10th சாப்டர் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், விட்டுறாதீங்க. இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். சாப்டர் 11 வேணால் இப்போ விட்டுட்டு பப்ளிக்கில் படிங்க. பட் ஆனால் அதுவும் ஈஸி தான். ரொம்ப முடியாதவங்க 11.1, 11.2 மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. ஏன்னா இன்டகிரேஷன் பேசிக்கு. இன்டகிரேஷன்னா என்ன, 11.2, 1 11.2ல இன்டகிரேஷன் கொஞ்சம் எப்படி பண்ணலாம். 11.4ல் 1, 2, 3 ஈஸி. 11.7ம் 11.10 வேணால் விட்டுருங்க. நல்லா படிக்கிற பசங்க மட்டும் பாருங்கள். நான் கொடுத்ததே 5 எக்ஸைஸ் தான். பார்த்தீங்களா, அதில் 12 எக்ஸைஸ் இருக்குது. 11.7ல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் 2 சப்டிஷன், செகண்டில் 1, 3, தேர்டில் செகண்டு. எக்ஸாம்பிள் 11.33, 35. இந்த 11.7 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் UDV மெத்தடுன்னு சொல்லுவாங்க, பெர்னாலி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி. இது வந்து சம்மு கேட்பாங்க. 11.10 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் சம் ஈஸி. அது தெரிஞ்சால் 11.11, 11.12க்கு 5 மார்க் போட முடியும். ஸோ கட்டாயமாக இந்த எக்ஸசைஸும் நீங்கள் ரொம்ப படிக்கிறது நல்லது. பட் படிக்க முடியாத பசங்களாக இருந்தால் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து சம் வரும். சாப்டர் 12 எல்லாருமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி.
2 மார்க்கு. என்னடா எல்லா சாப்டர் கொடுக்குங்க பாருங்களேன், 10 சாப்டர் தான் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 11 12 இருக்கும். இல்லைனா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 12 வச்சுக்கிட்டு 8 எப்படின்னா ஃபஸ்ட்டு 9 சாப்டர் வச்சுக்கிட்டு 12 வச்சுருவாங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு 10 வச்சுருவாங்க. அதனால் எதுக்கு வம்புன்னு சொல்லி 12க்குமே போட்டுருக்கோம். உங்களுக்கு எதுவோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ 12.1ல் 1 2 4 6 12.2 12.5 2 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தான். எவ்வளோ இருக்கும் எண்ணி பார்த்தா ஒரு எக்ஸசைஸில் ஒரு 4 சம்மு, 12.3ல் மட்டும் ஒரு 7 சம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஒரு 10 சம் 12 சம் போட மாட்டிங்களா 2 மார்க்கு? 3 மார்க் பாருங்கள், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஈஸி தான். 12.1ல் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். 3 5 4 7 8 9 எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 12.2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 சம்மு, 12.3ல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 6 7 8 11 12 5 சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 12.8 18 22 அவ்வளோதான். ஸோ 3 மார்க்கு 2 மார்க்குன்னு பிரித்து படிச்சிங்கன்னா ஈஸி. ஓகேவா? இப்போ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இதுன்னு நான் சொல்கிறேன்னு நான் சொன்னேன் கடைசியில். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் நான் கொடுத்த 2 மார்க் 3 மார்க் ஸ்கிப் பண்ணாதீங்க. செகண்ட் சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க. 4th சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க. 5th சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க. 7th சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க. 8th சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் முடியாத பசங்க இந்த 6 சாப்டராவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுனாங்கிறத அடித்து சொல்லுவோம். 5 எழுதலாம், 4ன்னு நான் கம்மியாகவே சொல்கிறேன். அடுத்தது நான் சொன்ன மாதிரி பேசிக் அந்த 10th சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா அதுவும் ஈஸி. 12th ரொம்ப ஈஸி. 12 10 வேணும்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? பட் ஆனால் இது யாரும் விட்றாதீங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க இது எல்லாமே கவர் பண்ணலாம். 6 2 மார்க் 6 3 மார்க் இல்லை, கம்பல்சரி வேணும்னா எல்லாமே படிக்கணும். 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் வரைய சொன்னேன். சாப்டர் 1 சாப்டர் 2 நான் கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சாப்டர் 7 சாப்டர் 8 இந்த சாப்டர்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் படித்தாலே ஈஸி. சாப்டர் 3ல் நேப்பியர் ஃபார்மில் மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 4.4லேருந்தும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். 5.2ல் 4 சம் இருக்குது, 5.4ல் 4 சம் இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாமே ரொம்ப ஈஸி. ஓகேவா? 10.4ல் 4 சம் தான் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத படிங்கன்னு. 5 மார்க் நான் கொடுத்துருக்கேன், கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி இதுலாம் படிச்சிங்கனாலே உங்களால் ஒரு 5 6 5 மார்க் வரைக்கும் எழுதலாம். ஸோ 11th சாப்டர் 12 சாப்டர் இருந்துன்னா 12.4ல் பேஸ் தீரம் வரும். 11.2ல் கட்டாயம் ஒரு சம் வரும். 6.4லேருந்து ஒரு சம் வரும். 6.4லேருந்து ஒரு சம் வரும். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொன்னேன். ஆவரேஜாக படிக்கக்கூடிய பையன் எல்லாமே படிக்கலாம். ரொம்ப வீக்காக இருக்கிற பையன் ஃபஸ்ட்டு சாப்டர் இது மட்டும் படிக்கலாம். நான் டிக் பண்ணியிருக்கிறது மட்டும். ஓகேவா? ஸோ எனிவே தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்தாவது உங்களுக்கு ஈஸி பண்ணி படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்ணாமல் இப்படி மேக்ஸ் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல வீடியோகள் காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தேங்க்யூ.